அந்த கோயிலுக்கு முன்னாடி போகையில அந்த குதிரையை மெதுவா நகர்த்திட்டு அப்படியே அன்னை மீனாட்சியை மனசார வேண்டிக்கிட்டு போயிடுவாராம். ஒரு நாள் பாருங்க, இரவு அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரியான மழை அடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொம்பளை பிள்ளை பச்சை பாவாடை பச்சை சட்டை போட்டுக்கிட்டு போய் அவரை எழுப்புது. அந்த அந்த காயத்தை பச்சை பாவாடை பச்சை சட்டை போட்டுக்கிட்டு போய் பச்சை நிறத்துல அந்த முகமே பச்சை நிறத்துல இருக்கு. போய் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை எழுப்புது. எழுப்புனவனா அவர் பதவி அடிச்சு யாரா நம்மளை எழுப்புறது அப்படின்னு எந்திரிக்கிறார். எந்திரிச்சா அந்த பொண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சு. முன்னாடி நடந்தவன இவர் என்ன பண்றாரு, அவசரமா எந்திரிச்சு யாரா ஒரு பொம்பளை புள்ள நம்மளை தட்டி எழுப்பிட்டு போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு எந்திரிச்சு நடக்குன்னு அவர் ஷூ இல்லாம வெளியில போக மாட்டாங்க. உடனே ஷூவை மாட்டிக்கிட்டு வெளியில வந்திருக்காரு. வெளியில வந்து அந்த பொண்ணு போயிட்டே இருக்கு. இவர் பின்னாடியே யாருன்னு பாக்குறதுக்கு போல கேட்டுக்கு போயிடுச்சு. கேட்டுக்கு போனோம்னா என்ன ஆகுது, கேட்ட தாண்டினோடனே அந்த பிள்ளை மறைஞ்சிருக்கு. கேட்ட தாண்டினோடனே என்னடா வந்த பிள்ளை திடீர்னு மறையுது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தாரு. அவர் படுத்திருந்த வீட்டு மேல இடி விழுந்து அந்த வீடு தரமட்டமாயிடுச்சு. அந்த வீடு தரமட்டம். உடனே இவருக்கு மரணத்தை நேரம் பார்த்த பயம் அப்படி இருக்கும். இப்ப நம்ம அந்த வீட்டுக்குள்ள படுத்திருந்தோம்னா நேரம் நம்ம உயிர் போயிருக்கும்ல. இப்ப நம்மளை வந்து தட்டி எழுப்புனது யார், இந்த பிள்ளை யாரு அப்படின்னு யோசனை பண்ணில. அப்பதான் அவர் நினைச்சானா, எல்லாவல்ல அந்த அன்னை மீனாட்சி அம்மனே நம்மளை வந்து தட்டி எழுப்பி, அந்த வெள்ளைக்காரன் அந்த மீனாட்சியே நம்மளை வந்து தட்டி எழுப்பி வெளியில கொண்டு வந்திருக்காரு. என்னைய பார்க்கறதுக்காக நான் கூட அந்த அவசரத்திலேயே ஷூவை மாட்டிக்கிட்டு தானே வெளியில வந்து, ஆனா எனக்காக அந்த அன்னை மீனாட்சி வெறுங்காலோடு போறாளே, வெறுங்காலோட வந்து என்னை எழுப்பியிருக்காளே அப்படின்ட்டு மறாவது நாள் இந்த நகை செய்கிற சிற்பியல் அப்புறம் கூப்பிடுறாரு. எல்லா சிற்பியலையும் கூப்பிட்டு வெறுங்காலோட வந்து என் உயிர் காப்பாற்றிய மீனாட்சிக்கு நான் தங்கத்தால ஒரு செருப்பு செஞ்சு கொடுக்கணும்டா அப்படின்னு. தங்கத்தால கிட்டத்தட்ட 164 வைர கற்கள், வைரம் வைடூரியம் முத்துக்கள் இப்படிப்பட்ட கல்லுகள் பதித்து அந்த இதுல அவர் என்ன சொல்றாரு, இது ரோஸ் பீட்டரின் காணிக்கைன்னு பொறிச்சு, ரோஸ் பீட்டரின் காணிக்கை அப்படின்னு அந்த காணிக்கையாக அம்பாளுக்கு கொடுக்கிறாரு. இன்னைக்கும் பாருங்க, இப்ப நடக்கிறது ஐயாசி நடக்குது. ஆடி மாசம் 8ஆம் திருவிழா அன்னைக்கு, ஆடி மாசம் 8ஆம் திருவிழா அன்னைக்கு அன்னை மீனாட்சி குதிரை வாகனத்துல வருவாங்க. அப்போ அன்னை மீனாட்சியினுடைய காலில் அணிவிக்கக்கூடிய அந்த செருப்பு, அந்த தங்கத்தால் ஆன பாதுகை, ரோஸ் பீட்டர் அடித்த அந்த பாதுகை. அப்ப எல்லாம் வல்லையா அந்த இறைவனை நினைக்கிறவங்களுக்கு, அம்பாளை நினைக்கிறவனுக்கு, அவன் எந்த மதமா இருந்தான்னா எந்த ஜாதியா இருந்தான்னு, ஆக உண்மையான பக்தியில இருக்கிறவங்க எந்த இடத்துலையும் தப்பிச்சுக்கலாம். அதுதான் உண்மை. அந்த வகையில பார்க்கக்கூடிய அந்த வேலையில நாரதர் கூறியது போல வேடுவனாக ஒரு மாதிரி